வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் டிசம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ராஜா இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு உங்களுக்கும் ரேவதிக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ண போகிறாளாம். நாளைக்கு வக்கீல் வர போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே அந்த சந்திரா தான். அவ தான் இந்த மாதிரி கண்டபடி சொல்லி கொடுத்து இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்குறா. பட் ரேவதிக்கு உங்களை விட்டு பிரியணும் அப்படின்னு எண்ணமே கிடையாது. ஆனால் அவ தான் இந்த மாதிரி ஈஸ்வரிக்கு சொல்லி கொடுத்து இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, மாமா இது வரைக்கும் அத்தைக்காக நான் பொறுமையாக இருந்தேன். ஸோ இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிருச்சு. நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள சீக்கிரம் மாப்பிள்ள, ரேவதியோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் எப்படியாவது ரேவதியை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. மயிலு கேட்குறாரு, மாமா சகலை என்ன சொன்னார்? அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. மாப்பிள்ளை கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை கேட்டதும் அவரும் சரிங்க மாமா, எப்படியோ மாப்பிள்ளை ரேவதிக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆகாமல் காப்பாற்றிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக மாப்பிள்ளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லி வந்துட்டு நேராக அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நீ விவாகரத்துக்காக வக்கீலை வர சொன்னியா இல்லையா? ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லடி நான் இன்னும் வர சொல்லலை. வில்லி சொல்கிறாங்க, என்னக்கா பேசினதை அப்படியே மறந்துட்டு வர சொல்லலையா? நாளைக்கு காலையில் அவரை வர சொல்லு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிடி நான் வர சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேருமே போயிட்டு வக்கீலை பார்த்து அந்த வக்கீலை வீட்டுக்கும் கூப்பிட்டுறாங்க. மறுநாள் காலை ஈஸ்வரி வந்துட்டு நேராக வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததும் ராஜா கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்ட அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாரையுமே இங்கே வர வச்சேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன்? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு அந்த டிரைவர் பையலை யாருக்கும் தெரியாமல் டெய்லி போய் சந்திச்சுட்டு வரா. இதனால அவமானப்படுறது யாரு தெரியுமா? நான் தான். ஊர் மக்கள் முன்னாடி பஞ்சாயத்தில் அந்த டிரைவர் பையலுக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொன்ன பிறகும் என் பொண்ணு அந்த டிரைவர் பையலை போய் பார்க்குறா. அந்த டிரைவர் பைய கூப்பிட்றதுனால தான் என் பொண்ணு போய் பார்க்குறா. அதனால கண்டிப்பாக வந்துட்டு விவாகரத்தை ஏற்பாடு பண்ணணும். அதனால வக்கீலை வர சொல்லிட்டேன். இதில் யாரும் தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? ஏண்டி இப்படி அடுத்தடுத்து தப்பான முடிவு எடுக்கிற? நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அவளுக்கு மாப்பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அவரை கண்டிப்பாக அவள் விட்டு பிரிஞ்சு வாழவே மாட்டா. நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த துர்காவை விட்ட மாதிரி இவளையும் விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. என் பொண்ணு எனக்கு சொந்தம். நான் சொல்கிறத தான் கேட்கணும். இன்னைக்கு மட்டும் அவள் விவாகரத்தில் கையெழுத்து போடலைன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்படியே உன் பொண்ணை மிரட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்ச, அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டி 2 பேருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன, இப்போ விவாகரத்து ஏற்பாடு பண்ணுறியா? ஈஸ்வரி நீ பண்ணுறது எல்லாமே தப்பு. ஒரு நாள் நீ பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்னு நீ ரொம்ப வருத்தப்பட போகிற. வில்லி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா, இந்த வீட்டில் எல்லாருமே உனக்கு எதிராக தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் அந்த டிரைவர் பையலுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்படி அந்த டிரைவர் பைய என்ன மாய மந்திரம் பண்ணான்னு தெரியல. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் அவன் உறவுக்காரன்னு, அதனால தான். இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வக்கீல் வருவார். இவன் மட்டும் கையெழுத்து போடலை, அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரோகிணி நேராக ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி அம்மா ஏன் ரேவதி இப்படி பண்ணுறாங்க? ரேவதி அழுகுறாங்க, ஆமாக்கா என்னை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு
சித்தி இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகு சொல்றாங்க, இங்க பாரு, நீ அம்மாவுக்காக இங்க இருக்கிறத விட்டுட்டு பேசாப்புல கார்த்தி கூட நீ போயிரு, அவர் கூட தான் நீ சந்தோஷமா இருப்ப. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, ஏற்கனவே துர்கா இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு அம்மா ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. இப்போ நானும் இந்த வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்கிடுங்களேன், அம்மா கண்டிப்பா வந்துட்டு இதை தாங்கிக்கவே மாட்டாங்க. அதனால நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அம்மாவுக்காக நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி, இதுதான் உன்னோட முடிவுன்னா இதனால எங்களால எதுவும் பண்ண முடியாது. அம்மா கிட்ட உனக்காக எங்களால பேசவும் முடியல, சித்தி இடையில வந்து ஏதாவது சொல்லி பிரச்சனையை உண்டாக்குறாங்க, அதனால உனக்காக சப்போர்ட் பண்ணவும் முடியல. அந்த கடவுள் தான் உனக்கு துணை இருக்கணும். கார்த்தி மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எப்படியாவது அந்த கடவுள் உங்க ரெண்டு பேரையுமே பிரியாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா, எனக்கும் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப வெளியில வக்கீல் வராரு. வக்கீல் வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சார் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, மேடம் நீங்க சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த இருக்கு விவாகரத்து பேப்பர்ஸ். இதுல அந்த பொண்ணு கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் அந்த பையனும் கையெழுத்து போட்டுட்டா ரெண்டு பேருக்கும் விவாகரத்து உறுதியாகிடும், கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சார் என் பொண்ணு என் பேச்ச மீற மாட்டா, அவ கண்டிப்பா கையெழுத்து போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ரோகிணி அவங்க தங்கச்சிய பார்த்து, இது மாதிரி வந்துட்டாங்க போல வக்கீலு, அதனாலதான் அம்மா கூப்பிடுறாங்க, இப்ப என்னடி பண்றது? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலக்கா, சரி இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? ரோகிணி சொல்றாங்க, இந்த விஷயத்த என் புருஷன் எப்போவோ கார்த்திகிட்ட சொல்லிட்டாங்க, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, வந்தாலும் என்ன பண்ண முடியும், கண்டிப்பா அம்மா கையெழுத்து தான் போட சொல்ல போறாங்க, எனக்கு ரொம்பவே கவலையாவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா நம்ம அருணுக்கு போன் பண்றாங்க. அருண் போனை அட்டன் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன் எனக்கும் ரேவதிக்கும் அத்தை விவாகரத்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கும் ரேவதிக்கும் அந்த விவாகரத்துல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது, ஆனா அத்தை அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சோ இந்த விவாகரத்து நடக்க கூடாது, அதுக்காக எனக்கு 2-3 வக்கீல் தேவைப்படுறாங்க, அனுப்புறியா அப்படின்னு சொல்ல, அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வக்கீல ஹீரோ கிட்ட அனுப்புறாங்க. ஹீரோ அவங்கள பார்த்து, வணக்கம் சார், சுச்சுவேஷனும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ரேவதிக்கு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பம், ஆனா எங்க அத்தை வந்துட்டு எங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க, இன்னொரு வக்கீல் வந்துட்டு எங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிரும், அதோட எங்க அத்தை வந்துட்டு அவங்க பொண்ணை மிரட்டி தான் கையெழுத்து போட சொல்றாங்க, சோ நீங்க தான் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் நாங்க பாத்துக்கிறோம் சார், ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி அவங்க புருஷங்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க, இது சட்டப்படி குற்றம், நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க வரி பண்ணாதீங்க, எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரியோட மேடை வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட விஷயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஈஸ்வரி வந்து மறுபடியும் ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்ப ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு, சொல்லுமா என்ன வேணும்? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னை எவ்வளவு நேரண்டி கூப்பிடுறது, இங்க பாரு இந்த விவாகரத்து பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, ஏற்கனவே என் மனசுல உள்ளத சொல்லிட்டேன், அப்படி தெரிஞ்சும் நீங்க அவர்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கீங்கம்மா, இங்க பாருங்க அவர் இல்லாம கண்டிப்பா என்னால வாழவே முடியாது, எனக்கு அவரு ரொம்பவே முக்கியம், தயவு செஞ்சு அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கம்மா, அவரு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா, நீங்க அவரை வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிடிச்சிருந்துச்சு, பட் அவரு பாட்டியோட பேரன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை இப்படி நீங்க வீட்டை விட்டு துரத்தி என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சு இப்படி விவாகரத்து வரைக்கும் வந்து நிக்கிறது ரொம்ப தப்புமா, அம்மா ப்ளீஸ் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அப்ப யோசிச்சு எந்தவித பிரயோஜனமும் இல்லை, தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா உன்கிட்டயே பேசி உன்னை மனச மாத்தணும் அப்படின்னு அவ முயற்சி பண்றா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி,
ஒரு விஷயத்த நல்லா காதுல வாங்கிக்க. என் அம்மா சிவகாமி எங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க புருஷன் சரியில்லை, இருந்தாலும் எங்க எல்லாரையுமே நல்லபடியா வளர்த்தாங்க. வேற கதி இல்லாம அந்த பரமேஸ்வரி வீட்டுல போயிட்டு இருந்தோம். கடைசியில அந்த நகை காணாம போனதுக்கு என் அம்மா காரணம் அப்படின்னு அந்த பரமேஸ்வரியும் சேதுபதியும் பழி போட்டுட்டாங்க. தான் மேல திருட்டு பழி போட்டுட்டாங்க அப்படின்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மா மேல அவ்வளவு பெரிய பழி போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி அவங்க நடத்துனாங்க. கடைசியில அவங்களே என் அம்மா இறப்புக்கு காரணம் ஆயிட்டாங்க. நான் கண்டிப்பா அவங்கள என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். உனக்கு இது சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி உனக்கும் ஏதாவது அநியாயம் நடந்துரும் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா உன் பேச்ச கேட்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தயவு செஞ்சு நீ வந்துட்டு என் பேச்ச கேளு, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, உங்களோட நியாயம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. நீங்க வந்துட்டு பாட்டிய ரொம்பவே மிஸ் பண்றீங்க. ஆனா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் இந்த வீட்ல எவ்வளவோ நடந்திருக்கு. அதையெல்லாம் யோசிச்சு பாருங்கம்மா. ஏமா இப்படி நீங்க எதையுமே யோசிக்காம இப்படி முடிவு பண்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே எனக்கு தேவையில்ல. இதுல இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, முடியாதுமா அப்படின்னு. ஈஸ்வரி டக்குன்னு அவங்க வச்சிருக்கிற ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்பவே எதிர்ச்சி. ஈஸ்வரி சொல்றாங்க, இதுல நீ கையெழுத்து போட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீ கையெழுத்து போடல அப்படின்னா அதுக்கப்புறம் உன் அம்மாவை பார்க்கவே முடியாது. உன் அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சு நீ இவ்வளவு பேசுற, கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அழுகுறாங்க. அப்ப ஹீரோயின், அம்மா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு பேப்பர்ஸ வாங்கி கையெழுத்து போட போக ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல அதிகாரிகளோட வந்து நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. வில்லியும் ஹீரோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ஆகா வந்துட்டானா, எப்படியாவது ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி வந்துடுறானே அப்படின்னு வில்லிக்கு சரியான கோபம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, டேய், உன்னை யாருடா இங்க வர சொன்னது? நீ வந்ததும் சரிதான், கையெழுத்து போடுறதுக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க. இதுல உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு இருக்கு. கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, என் ஒய்ஃபுக்கு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா நீங்க என் ஒய்ஃபை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட சொல்றீங்க. அது ரொம்பவே தப்பு. இங்க பாருங்கட்ட, அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அம்மா என்ன கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், இது சட்டப்படி குற்றம். ஈஸ்வரி சொல்றாங்க, நான் என் பொண்ண கையெழுத்து போட சொல்றேன், உங்களுக்கு என்ன? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அவங்களுக்கு 18 வயசுக்கு மேல ஆகிருச்சு. அவங்களோட வாழ்க்கைய அவங்கதான் முடிவெடுக்கணும். இதுலயும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ அவங்க 2 பேரோட வாழ்க்கைய பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித ரைட்ஸ் இல்ல மேடம். நீங்க மட்டும் சொல்ல பேச்சு கேட்காம இப்ப ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும், இவன் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி இப்படி ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பண்ணிட்டான் பாத்தியா, நல்லா நம்மள அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொல்றாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சோ என்னடா இது, இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஹீரோ வந்துட்டு லாஸ்ட் ப்ரிவியூல என்ன சொன்னாருன்னா, இனிமே வந்துட்டு பொறுமையா இருக்கிறது நல்லது கிடையாது, என்னோட வேலையை காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோவோட அப்கமிங் மாஸ் சீனை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.